ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய போற்றி போற்றி, பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையை போற்றி. நான் நிறைய காட்சி பார்க்குறேன். நைட்டில் இந்த இடத்துல படுத்திருக்கும் போது காலையில் பார்த்தா ஒன்றுமே ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. அதே மாதிரி நீங்கள் பேசும்போது எல்லாமே தலையில் கீயின்னு ஏறி காது வழியே வடியுது, வடிஞ்ச மாதிரி நல்லா தெரியுது உணர்வு. அது ஏதோ எண்ணெயை ஊற்றி விட்ட மாதிரி கீட்டாக வடியுது, அதெல்லாம் நல்லா உணர முடியுது. ஆனால் என்னென்னு மட்டும் தெரியல. ஓ மகத்தி சாய் நமக. அது எண்ணெய் ஊற்றவில்லை, எண்ணெய் ஊற்றுகின்றேன். அது ஏகப்பட்ட நேரம் அந்த சேனலில் டிவி யூடியூப்பில் போட்டாலும் கூட கீயின்னு இறங்கிடும் தலைவலி. அப்படியே அந்த சவுண்டு கேட்டோடனே அந்த பவர் இறங்கும், கண்ணுக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்த காட்சியும் பார்த்தாலும் விடியக்குள்ளே மறந்து போகுது. அது உயர் நிலை கொண்ட சூட்சமம் என்ற மகத்தி சாய் நமக. அருள் நிலை கொண்ட அற்புதமான காட்சிகள் தவக்காலங்களிலும் சயன காலங்களிலும் கனவு காட்சிகளாக வரும். அளவில்லா நிலையில் ஒவ்வொருவருடைய சிந்தைக்குள்ளும் அக்காட்சிகள் இருக்கும். காலங்கள் செல்ல செல்ல விடியும், காலம் செல்ல செல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து செல்லும். அது சூட்சமம் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதி சாய நமக. சூட்சமத்திலையும் இயல்பிலையும் எனக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அகத்திய பெருமானுக்கும் சிவமகா வாழைச்சித்தர் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்தத்தின் திருப்பாதங்களில் பணிந்து வணங்குகிறேன் ஐயா. ஓம் அகதி சாய நமக. அவன் வந்தான் அவன் வந்தான் என்று உரைக்கின்றாயே, அவன் வந்ததும் இவன் வந்தோம் என்று கூறுகின்றோம் அகத்திய. ஓம் அகதி சாய நமக. எம் சீடர்களின் அவரவர்களுடைய பணிகள் செவ்வனே நடைபெறுகின்ற காலங்கள் நடந்தேறுகின்ற வரை நிச்சயமாக அவனை இவன் விடமாட்டான் என்று அகத்தியன் உரைத்தான். ஓம் அகதி சாய நமக. காலங்கள் நிறைவடைந்தாலும் காலத்தை நீட்டித்து கொடுப்பது பிரபஞ்ச மகாசபையின் பணி என்று உரைக்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. ஆகையால் உமக்கு காலம் முடிவடைந்ததை யாம் கூட்டி வைக்கவில்லை, உமது காலம் இன்னும் இருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதி சாய. நிச்சயமாக பிரபஞ்ச மகாசபையிலிருந்து ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச அதிர்வு யுகத்தில் ஏற்படாமல் எம் சீடர்கள் எவரையும் அகத்தியன் விடமாட்டோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. அற்புதமான காட்சிகள் பெற்று அருள்நிலை கொண்ட ஆசிகள் பெற்று சபையோடு சபை நிலையோடு சபைக்குள் சித்தனோடு சித்த நிலைக்குள் இருந்து வளம் வர அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதி சாய நமக.